சிவாய நம. அழகான நவராத்திரியின் 9வது நாளான இன்று சரஸ்வதிக்கு சிறந்த நாள். சரஸ்வதி என்றால் ஞானத்தை கொடுப்பவள், அறிவை கொடுப்பவள், கல்வியை கொடுப்பவள் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனால் ஒரு தெரியாத விஷயம் என்ன தெரியுமா? 64 ஆய கலைகளின் தலைவி தான் நம்ம சரஸ்வதி தேவி. சரஸ்வதி தேவி பெண்களுக்கு மட்டுமல்ல, ஆண்களுக்கும் அழகான ஒரு நல்ல சௌபாக்கியம் நிறைந்த ஞானத்தையும் கல்வியையும் கொடுப்பதில் வல்லமை பொருந்தியவள். சரஸ்வதி பூஜையான இன்று சரஸ்வதி தேவியை நாம் வீடுகளில் வைத்து அவளுக்கு நல்ல பூக்களை சூடி மனதார பாடி மனதார வாழ்த்தி பாடும் பொழுது அவள் நமக்கு கல்வி என்னும் ஞானத்தை வாரி வழங்குகிறாள். சிவபெருமானின் அம்சமான தட்சிணாமூர்த்தி அவரை குருவாக திகழ்கிறார். சிவபெருமானை உலகை காக்கும் நாயகனாக இருக்கிறார். இப்படிப்பட்ட சரஸ்வதி தேவியின் ஞானத்தை வழங்கியவர் சிவபெருமானாகும். இவ்வாறாக இந்த நாளில் சிவபெருமானையும் சரஸ்வதி தேவியையும் நமக்கு பிடித்த அனைத்து சாமிகளையும் இந்த கொலுக்களில் இருக்கும் ஒவ்வொரு பொம்மைகளையும், பொம்மைகள் என்று சொல்வதே தவறு, அந்த பொம்மைகளுக்குள்ள இருக்கக்கூடிய ஒவ்வொரு உயிரோட்டமும் அம்மன் வடிவில் இருக்கக்கூடிய ஒரு அழகான ஒரு அற்புதமான ஒரு அம்சமாக திகழ்கிறது. நம்ம கொலு வைக்கும் பொழுது எப்படி ஒவ்வொரு படிகள்லையும் ஒவ்வொரு வளர்ச்சி அடையுதோ, ஏறுமுகமாக இருக்கோ, அதே போல் நம்மளுடைய வாழ்க்கையும் ஏறுமுகமாக ஆட்டி கொடுக்குவள் தான் நம்முடைய அன்னை பராசக்தி. அன்னை பராசக்தியின் நல்ல நாளான இந்த நவராத்திரியின் விழாவான இந்த சரஸ்வதி பூஜையின் முன்னிட்டு நாம் அனைவரும் சரஸ்வதி தேவியை மனமாற வாழ்த்துவோம், மனமாற வணங்குவோம். அனைத்து சௌபாக்கியங்களும் கிடைத்து குழந்தைகளுக்கு கல்வி ஞானம், திருமண தடை அனைத்துமே நீங்கும். அனைவரும் வாழ்க வளமுடனாக வாழ்வ சரஸ்வதி தேவியை வணங்குவோம். சிவாய நம.